பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? போன வாரம் எருசலேமிலேருந்து பேசுனீங்க. இன்றைக்கி இங்கே வந்துட்டிங்களான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இன்றைக்கே நாங்கள் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். வந்த உடனே நான் உடனே புறப்பட்டு உங்களோட பேசுவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாருடைய ஜெபம் இஸ்ரவேல் தேசத்திற்கு நாங்கள் ஜெபிக்க போனோம். ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தார். இந்த நாளில் முக்கியமாக நம்ம தியானிக்கிற ஒரு விஷயம், கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு காரியத்தை உங்களோடு பேசி ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டார். என்ன காரியம் என்றால், நாம் கடைசி கால எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். அதாவது ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் நடக்கிற கடைசி கால எழுப்புதல், உலகம் தழுவின எழுப்புதல். இந்த எழுப்புதல் ஒரு தேசத்தையே மறுரூபப்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் என்பது தான் நாம் அறிந்த காரியம். இதற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக 70களிலேயே 2 பிரபலமான ஊழியர்கள், எழுப்புதலுக்காக தரிசனமுள்ள ஜெபிக்கிற ஊழியர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். 7 காரியங்களை நீங்கள் கவனம் செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. அந்த 7 பகுதியில் எழுப்புதல் உண்டாகி மறுரூபமாகும் போது ஒரு முழு தேசமும் மறுரூபம் அடைந்து அந்த தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வரும். அது ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மாற்றத்தை கொண்டு வரும் என்று. அந்த 7 காரியத்துக்கு தான் நம்ம தொடர்ச்சியாக ஜெபித்து வருகிறோம். இதுவரை 4 காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், 2-3 வாரத்துக்கு முன்னால் முதலாவது சபை, திருச்சபை. உலகம் எங்கும் திருச்சபை இருக்கிறது. அமெரிக்காவில் மாத்திரம் 3,80,000 சபை இருக்கிறது. அமெரிக்கா தேசத்தில் 3,80,000 சபை இருக்கிறது. ஒரு தினந்தோறும் சபை பெருகி கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவிலேயும் உலக அளவில் அது நடக்கிறது. சபைக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவங்க காணாமல் போயிடுவாங்க. சபை நிற்கும். ரோம அரசாங்கமே சபையை அழித்துவிட நினைத்தது. அது மாதிரி சில சர்வாதிகாரிகள் எழும்பி, நான் இயேசுன்ற பெயரையே அழிச்சிருவேன், சபை எல்லாம் பண்ணிடுவேன். அவங்க தான் காணாமல் போயிட்டாங்களே தவிர சபை உலகமெல்லாம் பெருகி கொண்டிருக்கிறது. என்றால் அது மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மதமும் அல்ல, அது ஒரு சங்கமும் அல்ல. அது தேவன் ஏற்படுத்தின அவருடைய ஒரு குடும்பம். சபை என்பது இயேசுவனுடைய குடும்பம். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவள் கூடி வருகிறது சபை. அதுக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்பினா அவன் இயேசுக்கு விரோதமாக எழும்புகிறவன். இயேசுவை யாரும் ஜெயித்ததா சரித்திரமே கிடையாது. அதனால் சபையை கை வைக்காமல் இருக்க வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையாக இருப்பார். என்னைக்கு சும்மா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். ஒரு நாள் அவமானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிடுவார். அதனால் சபைக்கு விரோதமாக எழும்பும்போது கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், திருச்சபையில் எழுப்புதல் வரணும். சபை எழுப்புதல் அடைஞ்சால் தான் தேசத்தில் மாற்றம் வரும். சபையில் உள்ளவங்க, பாஸ்டர்ஸ், ஊழியர்கள் அதில் கவனம் செலுத்தணும். அதுக்காக ஜெபித்தோம். 2வது குடும்பங்கள், குடும்ப எழுப்புதல் உண்டாகணும். குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டால் சபை பாதிக்கப்பட்டு சமுதாயத்தில் பாதிப்பு வரும். அதான் சாத்தானுடைய ஒரு தந்திரமான ஒரு திட்டம். முதல்ல குடும்பத்தை உடைச்சிட்டா சபை பாதிக்கப்படும். அப்போ குடும்ப எழுப்புதல் அவசியம். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளுடைய உறவுகள் குடும்பமாக செபிக்க அந்த எழுப்புதல், அதை உடைக்கத்தான் சாத்தான் முயற்சிக்கிறான். குடும்ப எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணினோம். 3வது எஜுகேஷன், அப்படின்னா கல்வி. எல்லாருமே இப்போ கல்வி கற்கிறோம்ல. ஸ்கூலில் சின்ன பிள்ளைகள் படிக்கிறாங்க, காலேஜில் வாலிபர்கள், யூனிவர்சிட்டியில் வரைக்கும் படிக்கிறாங்க. எல்லாருமே படிக்கிறாங்க. அதில் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் அடக்கம். அப்போ கடைசி கால எழுப்புதலில் சிறு பிள்ளைகளுக்கு பங்கு இருக்குது, வாலிபர்களுக்கு பங்கு இருக்கிறது. இதை கெடுக்கிறதற்கு அவன் கல்வித்துறைக்குள்ளே நுழைந்து தவறான பொய்யான கல்வி கொள்கைகளை கொண்டு வருவது, மக்களை கல்வி கற்கிற காரியத்தில் பார்ஷியாலிட்டியை உண்டாக்கி முடக்குவது, இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்களிலே ஒன்று. அதனால் ஸ்கூலில் எழுப்புதல் வரணும், காலேஜில் பிள்ளைகள் வாலிபர் மத்தியில் எழுப்புதல் வரணும். அது மாதிரி கல்வித்துறைக்குள்ளே ஆண்டவர் நுழையணும். நம்ம எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். கவனிங்க, கடந்த முறை நம்ம ஜெபிச்சோம் தெரியுமா அவங்களுக்கு? அமெரிக்காவில் ஸ்கூல்களில் ஒரு போதனை. என்ன போதனைன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு வாலிபர்களை தான் குறி வச்சாங்க. இப்போ சிறு பிள்ளைகளுக்கு, நீ ஆணாக இருக்க விரும்பினா ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்க விரும்பினா பெண்ணாக இருக்கலாம், நீ தான் தீர்மானம் எடுக்கணும்னு. எவ்வளோ முட்டாள்தனமான போதனை பார்த்தீங்களா? அமெரிக்காவில் கவர்மெண்ட் ஸ்கூல்களில் இது அது மாதிரி டீச்சர்ஸ் போதிச்சு, நீ விரும்பினா ஆப்ரேஷன் பண்ணி ஆணாக மாறலாம், பெண்ணாக மாறலான்னு சொல்லி பெற்றோருக்கு பெர்மிஷன் வாங்காமே செய்துட்ருக்காங்க. இது மாதிரிலாம் நடக்க ஆரம்பித்து அமெரிக்காவில் சில குடும்பம், இந்திய குடும்பங்கள் பயந்துட்டாங்க. இனி அமெரிக்காவில் வாழ்றது கஷ்டம், எவ்வளோ மோசமாக போய்கொண்டு இருக்கிறது என்று. கல்விக்குள்ளே பிசாசு நுழைந்து தவறான காரியத்தை பிள்ளைகளுக்கு போதிச்சு ஆண்டவர் உண்டாக்கினதையே மறுதலிக்க வைத்து
அதாவது ஆண்டவரை மறுதலிக்க வைக்கணும். அதான் அவனுடைய நோக்கம், பிசாசின் திட்டம். அதனால் பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்து இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிச்ச ஞாபகம் இருக்கா? போன மாதம் சில மாதத்துக்கு முன்னால் கருத்தாக ஜெபித்தோம். ஜெபித்ததனுடைய விளைவாக என்ன நடந்தது தெரியுமா? நான் ஏப்ரல் மாதம் அமெரிக்காவில் ஜெபம் நடத்தும் போது ஒரே நாளில் அமெரிக்காவில் 50 மாநிலத்திலேயும் மாநிலத்தினுடைய தலைநகரில் தேவ பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் குடும்பமாக கூடினாங்க. அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து டோன்ட் மிஸ் வித் அவர் கிட்ஸ், எங்கள் குழந்தைகள் காரியத்தில் நீ தலையிடாதேன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு வார்னிங் கொடுத்தாங்க. ஒரே நாளில் 50 மாநிலத்திலே இந்த போராட்டம் நடந்தது. எல்லாம் கூடி ஜெபிச்சாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இது ஒரு சரித்திரம். அது வீடியோலலாம் நீங்கள் ஆன்லைனில் போய் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு தெரியும். அது டோன்ட் மெஸ் வித் அவர் கிட்ஸ் அப்படின்னு போட்டுங்க, தெரியும். எல்லா 50 ஸ்டேட்லேயும் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நம்ம ஜெபிக்க ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்கிறதை நீங்கள் கவனமாக பாருங்கள். ஆண்டவர் அதை செய்து கொண்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லை, வருகிற அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அமெரிக்காவில் ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடக்க போகிறாரு. என்ன தெரியுமா உங்களுக்கு? நம்ம அமெரிக்காவை ஜெபிக்க மாற்றம் தருகிறான்னு சொன்னால, அமெரிக்கா முழுவதும் இருந்து வாஷிங்டன் டிசி தான் அமெரிக்காவுடைய தலைநகர். வாஷிங்டன் டிசியில் ஒரு பெரிய இடம் இருக்கிறது. பார்லிமெண்ட் கட்டடத்திற்கு முன்னால் லட்சக்கணக்கான மக்கள் கூட முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இடம். நிறைய மாநாடுகள் அதெல்லாம் நடத்துவாங்க. அக்டோபர் மாதத்தில் 12ஆம் தேதி அமெரிக்கா முழுவதிலும் இருந்து 50 மாநிலத்திலிருந்தும் பெண்கள் மட்டும் தேவ பிள்ளைகள் பெண்கள் மட்டும் கூடி உபவாசம் பண்ணி ஜெபிப்பார். எஸ்தர் அவர் ஜெபம் வச்சுருக்கிறாங்க. பெண்கள் கூடி ஜெபிப்பது. எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க தெரியுமா? 1 மில்லியன், 10 லட்சம் பெண்கள் மாத்திரம் கூட போகிறாங்க. அமெரிக்காவில் அக்டோபர் மாதம் பயங்கரமான பிளானிங் நடந்து எல்லா இடத்துல பெண்கள் ஆயத்தப்படுறாங்க. அமெரிக்கா வாஷிங்டனில் கூட போகிறாங்க. 10 லட்சம் பெண்கள் மாத்திரம் கூடி ஜெபிக்க போகிறாங்க. இதெல்லாம் எழுப்புதல் தானே. நம்ம ஜெபித்ததனுடைய பலனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. இன்னும் நம்ம தீவிரமாக ஜெபித்தால் தேசத்தை கர்த்தர் புரட்டி போடுவார். சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு விடும். அமெரிக்காவில் அப்படின்னா இந்தியாவில் நடக்கும், எல்லா தேசத்தில் நடக்கும், இங்கிலாந்தில் நடக்கும், ஐரோப்பா நாடுகளில் நடக்கும், இலங்கையில் நடக்கும். எந்தெந்த தேசத்தில் ஜெபிக்கிற மக்கள் எழும்புகிறாங்களோ அங்கெல்லாம் சாத்தானுடைய திட்டங்கள் முடக்கப்பட்டு இனி தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய ராஜாங்கமும் வரும். நீங்கள் கட்டாயம் அதை பார்ப்பீங்க. ஜெபிக்கிற மக்களை தான் ஆண்டவர் தேடுகிறார். அதனால தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுகிறார். அதனால் நம்ம ஜெபிக்க மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார் பாருங்கள். சரி, இந்த நாளில் நம்ம கல்வித்துறை அதுக்காக நம்ம ஜெபிச்சிட்டோம். 4வது பொருளாதாரத்தில் எழுப்புதல், எக்கனாமிக் சிஸ்டம். ஒரு தேச ஆசீர்வாதம் இருக்கணும், எக்கனாமிக் சிஸ்டம் சரியாக இருக்கணும். அதில் வியாபாரிகள் சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க. வெறும் பெரு வியாபாரிகள் மட்டும் பணக்காரனாகிட்டு சின்ன வியாபாரம் அழிஞ்சு போனால் தேசத்துக்கு நல்லது அல்ல. அது பெரிய பாதிப்பை உண்டாக்கிறோம். பள்ளம் விழுந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் பார்த்தா தான் தெரியும் தேசம் பாதாளத்தில் போய்விடும். இந்த மாதிரி பாதிப்பு இன்றைக்கு அமெரிக்காவில் வந்திருக்கிறது, சீனாவில் வந்திருக்கிறது. உள்ளுக்குள்ளே பொருளாதார பாதிப்பு சீனாவுக்குள்ளே வந்திருக்கிறது. அமெரிக்காவில் அது காணப்படும். ஏன்னா இந்த கார்ப்பரேட்டுகள் மட்டும் வாழ்வதற்கு அரசாங்கம் உதவி செய்கிறது. அதனால் சிறு வியாபாரிகள் அழிக்கப்படுறாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் தேசத்துக்கு அழிவை கொண்டு வரும். எடுத்த உடனே தெரியாது, கொஞ்சமாக பள்ளம் விழுந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் பார்த்தா பள்ளம் விழுந்து அதில் பாதாளத்தில் போய்விடும். அதனால தான் நம்ம இதுக்காக ஜெபம் செய்கிறோம். அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தி சிறு வியாபாரிகள் ஆசீர்வாதமாக இருக்க ஹெல்ப் பண்ணாட்டா தேசம் பாழாகிறோம். வெறும் அந்த பணக்காரங்க மட்டும் பணக்காரன் ஆகிட்டே இருப்பான், லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டு போவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழக அரசாங்கம் சிறு குறு வியாபாரிகளுக்கு உதவி செய்வதற்கே ஒரு துறையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, மினிஸ்டர் வச்சுருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு இனி பாதுகாக்கப்பட்டு எழும்பி வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இன்றைக்கி இந்திய அளவில் இந்த பாதிப்பு இருக்கிறது. ஆனால் வெளியில் தெரியாது, சீக்கிரத்தில் அந்த பாதிப்பு தெரிந்து விடும். அதனால் நம்ம கருத்தாக பொருளாதாரத்துக்கு ஜெபிக்கணும், எல்லா வியாபாரிகளுக்காக ஜெபிக்கணும் என்று சொல்லி நம்ம ஜெபம் செய்தோம். இன்றைக்கு 5வது ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். என்னென்னா அரசியல், பாலிட்டிக்ஸ், அரசியல், அரசாங்கம். இதுக்காக இன்றைக்கே நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்புறம் நீதித்துறை, ஊடகத்துறை, அதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம ஜெபம் செய்வோம். இன்றைக்கு அரசியலில் எழுப்புதல் வரணும். அரசியல் என்பது என்ன? கவர்மெண்ட், அதாவது அரசாங்கம், அரசியல் சம்மந்தப்பட்டது. நாம் எல்லாருமே அரசியலில் சம்மந்தப்பட்டு இருக்கோம். யாருமே அரசியலில் இல்லைன்னு சொல்லவே முடியாது.
இல்லைங்க நான் எந்த கட்சியும் இல்லைங்க, நானும் எந்த கட்சியும் கிடையாது, நான் பொதுவான ஆள். எல்லா கட்சியில் உள்ளவங்களும் வருவாங்க, என்கிட்ட ஜெபிக்க சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பொதுவான ஆள், எந்த கட்சியை சார்ந்தவன் அல்ல. அதனால் நம்ம வந்து அரசியலில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓட்டு போடுறோம்ல, ஓட்டு போடுறீங்கல்ல, ஓட்டு போடுற எல்லாருமே அரசியலில் சம்மந்தப்பட்டவங்க. நீங்கள் ஓட்டு போட்டு ஒருத்தரை தெரிந்தெடுக்கிறோம்ல, ஒரு அரசாங்கத்தை தெரிந்தெடுக்கிறோம்ல, அப்போ அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருமே, உலகம் முழுவதுமே எல்லா தேசத்திலும் அரசியல் இருக்கிறது, அரசாங்கம் இருக்கிறது. எல்லா மக்களும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை முதலாவது நம்ம உணர்ந்து கொள்ளணும். நாம் அரசியலில் சம்பந்தப்பட்டவங்க, அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஒரு பக்கம் தேவன் ஆளுகை செய்து அரசாங்கத்தை ஏற்படுத்தி அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார். அவரும் அந்த ஆளுகை செய்ய போகிறார். ஒரு நாள் இயேசு வந்து 1000 வருடம் முழு உலகத்தை அவர் ராஜாவாக இருந்து அதிகாரியாக இருந்து ஆளுகை செய்ய போகிறார். அதே மாதிரி சாத்தானும் அவனுக்கு ஒரு 7 வருஷம் ஆண்டவர் கிருபையாக இறக்கப்பட்டு கொடுத்துட்டார், சரி ஆண்டுக்கப்பான்னு சொல்லி. அப்போ தான் மக்களுக்கு வித்தியாசம் தெரியும். பிசாசனுடைய ஆளுகைக்கும் தேவனுடைய ஆளுகைக்கு வித்தியாசம் மக்களுக்கு தெரியணும்ல. அதனால் 7 வருஷம் பிசாசு கையில் உலகத்தை ஆளுகிற பொறுப்பை தந்திருக்கிறார். அது அவர் ஆண்டவுடைய ரகசிய வருகைக்கு பிறகு நடக்கும். அதுக்கு தான் நம்ம பார்க்குற சாத்தானுடைய ஆளுகை. அப்போ இந்த மாதிரி உலகமே அரசாங்கத்தோடு சம்மந்தப்பட்ட, நம்ம எல்லாருமே அரசாங்கத்தோடு சம்மந்தப்பட்டவர்கள். இதை மறந்துடக்கூடாது. எல்லாமே அரசியலில் சம்மந்தப்பட்டவர்கள். அதனால தான் அரசியல் சம்பந்தமான ஒரு தலைவரை சாத்தான் எழும்ப பண்ணுவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து, ஆன்டை கிரைஸ்ட், மிருகம் என்று பீஸ்ட் என்றும் அழைக்கப்படுவான். அந்தி கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமானவன் என்று அழைக்கப்படுவான். முழு உலகத்தை அவன் ஆளுகை செய்வான் 7 வருஷம். அது அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காலம். அதோடு அது பாருங்கள், அவனுடைய அரசாங்கம் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிற அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அது முற்றிலும் அழிக்கப்பட்டு இயேசு முழு உலகத்தை ஆளுகை செய்வார். அதனால் தான் நம்ம எல்லாருமே அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். எல்லா தேசத்திலுமே இந்த அரசாங்கம் ஆளுகை இருக்கிறது. ஏன்னா நம்ம அரசாங்கத்தோடு சம்மந்தப்பட்டனால தான் சாத்தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரை எழுப்புவான். அது வந்து அரசியல் தலைவராக, முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற அரசியல் தலைவராக. இப்போவே பாருங்களேன், ஐநா சபை பல நாடுகளை இணைந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அது இல்லாதபடி ஒவ்வொரு தேசங்கள் இது மாதிரி ஒவ்வொரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அதுக்கு ஒரு லீடரை வச்சுருக்கிறாங்க, மாநாடு நடத்துகிறாங்க. இனி அதெல்லாம் சேர்ந்து ஒரே தலைவர், ஒரே லீடர் என்கிற நிலைமை வரும். அதை நோக்கி உலகம் இன்றைக்கி நகர்த்தப்படுகிறது. ஒன் வேர்ல்டு ஒன் கவர்மெண்ட் இப்போ அது அதிகமாக பேசப்படுகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் இனி நடக்க போகிற காரியம். அதனால் முழு உலகத்துக்கு ஒரு லீடரை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி உலக தலைவர்களை தீர்மானம் பண்ணி எழும பண்ணுவாங்க. அவன் தான் பீஸ்ட் என்று அந்தி கிறிஸ்துன்னு அழைக்கப்படுகிற ஒரு பொலிட்டிக்கல் லீடர். முழு உலகத்தை அடிமைப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுவான், அடிமைத்தனம் பண்ணுவார். சமீப நாட்களில் எல்லா தேசத்தில் நீங்கள் பாருங்கள், ஆளுறவங்க ஒரு காலத்தில் வந்து மக்களுக்கு சுதந்திரம் கொடுத்து மக்கள் நன்மைக்காக செய்தாங்க. இப்போ வர எல்லா லீடருமே மக்களை அடிமைப்படுத்த நினைக்கிறதா நடக்கிறாரு. சீனாவில், ரஷ்யாவில், அமெரிக்காவில், இந்தியாவில் எல்லா தேசமும் பாருங்களேன், ஆளுநர்களுடைய மனநலம் அப்படி மாறிக்கொண்டே வருகிறார். மக்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்துவது, அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள, எதையும் பேச விடாதபடி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, எல்லா நாட்டிலையும் நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் இது. எல்லா இடத்துலையும் மக்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐரோப்பா நாடுகளில் ஒரு முக்கியமான லீடரை மக்கள் எதிர்க்கிறாங்க. நீங்கள் ஏழை ஜனங்களை பாதிச்சு கார்ப்பரேட்டுக்கு மட்டும் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்கன்னு போராட்டம் சில தேசங்களில் ஆரம்பித்து விட்டார். இப்போ இதெல்லாம் இன்றைக்கி உலக அளவில் நடக்கிற காரியங்கள். நீங்கள் உலகம் முழுவதையும் கவனிச்சிங்கன்னா அது தெரியும். அப்போ நம்ம எல்லாருமே அரசாங்கத்தோடு சம்மந்தப்பட்டவர்கள், அதை உணர்ந்து கொள்ளணும். அப்போது அதில் ஒரு எழுப்புதல் வரணும். இந்த அரசாங்கத்தில், அரசியலில் ஒரு எழுப்புதல் வரணும். ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஆவியானவர் அதை பொறுப்படுத்தா பெரிய மாற்றம் தேசங்களிலே வரும். சாத்தான் அதில் பொறுப்படுத்தி கிரியை செய்யும்போது தேசத்தை பாழாக்கிடுவான். குறிப்பிட்ட மக்கள் மட்டும் வாழ்ந்திருப்பாங்க, சுகபோகமாக இருப்பாங்க, மற்றவங்களை அடிமைப்படுத்துவாங்க. மற்றவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி அக்கறையே இருக்காது. நீ வெள்ளத்தில் அழிஞ்சாலும் கவலை இல்லை, நீ அடிச்சுக்கிட்டு செத்தாலும் கவலை இல்லை, பெண்கள் அவமானப்படுத்தினாலும் கவலை இல்லை, நான் மாத்திரம் ஜாலியாக இருப்பேன். இந்த மாதிரி மனநிலைமை உள்ள தலைவர்கள் உலக அளவில் எழும்பிட்டாங்க. இதெல்லாம் வந்து முந்தின காலத்தில் கிடையாது. எங்கே ஒரு ட்ரெயின் விபத்து ஏற்பட்டால், தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெயின் விபத்து ஏற்பட்டது, மத்தியில் இருக்கிற ரயில்வே அமைச்சர் ராஜினாமா பண்ணுறார்.
அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனாலும் நான் தான் பொறுப்பு, மக்கள் இத்தனை பேர் செத்தாங்களே அப்படின்ற ஒரு காலம் இருந்தது. இப்போ யாருக்காவது உணர்வு இருக்கா? யார் செத்தா எனக்கு என்ன? தூத்துக்குடியில் 13 பேர் ரத்தம் சிந்தி செத்தா எனக்கு தெரியாது, அடுத்த நாள் நியூஸில் பார்த்தேன்னு சொல்கிற லீடர் தான் நமக்கு இருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த நிலைமையிலே சாத்தான் மக்களுடைய மனதையும் குழப்பி, தவறான தலைவர்களை எழுப்பி, சுயநலவாதிகளும் பொல்லாதவர்களை எழும்பி தேசத்தை ஆளுகை செய்து மக்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்துவது அல்லது மந்திரவாதம் பண்ணி அடிமைப்படுத்துவது, இதெல்லாம் இன்றைக்கி உலக அளவில் நடக்கிறது. இங்கே மட்டுமல்ல, வேர்ல்டு லெவலில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நான் பேசுகிறேன். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் நாட்டில் நடக்கிறத கவனித்து பாருங்கள். அதிகாரத்தில் உள்ளவங்க, ஆளுகிறவங்க, உங்கள் பார்லிமெண்ட்டில் நடக்கிற காரியம், மினிஸ்டர்ஸ் காரியம், தேசத்தை ஆள்றவங்க தலைவர்கள் செயல்பாடுகள் கவனித்து நீங்கள் பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இப்படி கிடையாது. இந்த 20 வருஷத்துக்குள்ளே நிறைய மாற்றங்களை பிசாசு வேக வேகமாய் உண்டாக்குகிறான். ஏனென்றால் அவனுடைய காலம் கொஞ்ச காலம் இருக்கிறதுனால அவன் தலைவர்கள் ஆளுகிறவளை வசப்படுத்தி தேசத்தை உலகத்தை பாழாக்க முடியாத காரியத்தை செய்து கொண்டு வருகிறான். அந்திகிறிஸ்து ஆட்சி வரும்போது எல்லாரையும் அடிமைப்படுத்தி பயப்படுத்தி அடிமைப்படுத்துவான். அதற்கு ஏற்றபடி இப்பொழுதே மக்களுடைய மனதை ஆயத்தப்படுத்தி எல்லாரையும் பயப்படுத்தி அடிமைப்படுத்துகிற காரியத்தை தீவிரமாய் செய்து கொண்டு வருகிறான். அதிகாரத்தில் துஷ்பிரயோகம் பண்ணுவது, ஒரு கடவுள் பயமே இல்லாமல் இவங்க பக்தியாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, வேஷம் போடுவாங்க. ஆனால் கடவுள் குறித்த பயம் இருக்காது. கடவுள் பயம் இருந்தாலே மக்களுக்கு நன்மை செய்வாங்க. கடவுள் பயம் கிடையாது. கடவுளை தங்கள் கட்டுப்பாட்டுகளை வைத்துக்கொள்ள நினைக்கிறவர்கள் இந்த கடைசி காலத்தில் எழும்பிடுவாங்க. மந்திரம் கிந்திரம் செஞ்சு கடவுளையே தங்களுடைய கைக்குள்ளே வச்சு மக்களை அடிமைப்படுத்துகிற சிந்தை உள்ளவர்கள் எழும்பிட்டாங்க. உலக அளவிலேயே அதை பார்க்க முடிகிறது. அதனால் நம்ம தேவ பிள்ளைகள், பைபிளை கையில் வச்சிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பொறுப்பு மிக அதிகம். ஊழியக்காரங்க, பாஸ்டர்மார்கள் தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் கவனித்து சபையில் இதை சொல்லி கொடுத்து ஜெபிக்க வைக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் நீங்கள் பாருங்கள், 1 தீமோத்தேயு 2:2 எடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை குறித்து தெளிவாக அறிந்து கொண்டு நம்ம அரசாங்கத்துக்காக, அது மாதிரி அரசியல்வாதிகளுக்காக அதில் எழுப்புதல் உண்டாக நம்ம கருத்தாக ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:2 பாருங்கள், நான் வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. 286 பக்கம் பைபிளில் புரட்டுங்க. வசனம் என்ன சொல்லுது நீ கவனிங்க. வசனம் சொல்லுது, நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்கணும், துதிக்கணும், விண்ணப்பம் பண்ணணும், வேண்டுதல் செய்யணும். முந்தின வசனத்தில் இருக்கிறாரு. எல்லா மனிதருக்கு மாத்திரம் அல்ல, முக்கியமாக தேசத்தை ஆளுகிறவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், ராஜாக்கள். அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆட்சி இருந்தது இல்லை? அந்த காலத்தில் ராஜாக்கள் தான் ஆளுகை செஞ்சாங்க. நீங்கள் பாருங்களேன், இந்த ஆட்சி முறை அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் முதல்ல ஒரு லீடர், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குன்னா தன் திறமைசாலி, நல்ல தைரியசாலி, மக்களுக்காக யுத்தம் பண்ணி பாதுகாக்கிறவர்களாக அந்த லீடர் தலைவர்னு ஏற்றுக்கொண்டாங்க. அந்த லீடரை பின்பற்றினார்கள். அப்புறம் ஒரு காலம் வந்த பிறகு அது அவங்க ராஜாக்களாய் மாற்றப்பட்டாங்க. கிங் தங்களை தாங்களே முடிசூட்டி கொண்டு இந்த பகுதி மக்களுக்கு நான் தான் ராஜா என்று சொல்லி ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த காலத்தில் ராஜாக்களின் ஆட்சி வந்தது. அதில் பெரிய ராஜாக்கள், குறுநில மன்னர்கள், இந்தியாவில் இருந்ததில்ல பெரிய ராஜாக்கள். நீங்கள் பாருங்கள், சேர, சோழ, பாண்டியர்கள், பல்லவர்கள், இவங்கெல்லாம் பிரபலமான பெரிய ராஜாக்கள். அவங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா குறுநில மன்னர்கள் என்று சொல்லி சின்ன சின்ன ராஜாக்கள். அவங்க இவங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க, வரி செலுத்துவாங்க, இவங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. இது மாதிரி இந்தியா முழுவதுமே பல ராஜ்யங்கள் இருந்தது, ராஜாக்கள் இருந்தது. வெள்ளைக்காரங்க காலத்தில் நிறைய இந்துக்கள் ராஜ்யங்கள் இருந்தது, முஸ்லீம் ராஜ்யங்கள் இருந்தது, ராஜாக்கள் இருந்தாங்க, ஆளுகை செய்கிறாங்க. இது சரித்திரம் நம்ம பார்க்குறோம். ஐரோப்பா நாடுகளில் கிறிஸ்தவ ராஜ்யங்கள் இருந்தது. எல்லா நாடுகளையும் பாருங்கள், பெரிய பெரிய அரண்மனை. இங்கிலாந்தில், நீங்கள் ஸ்காட்லாந்தில், அயர்லாந்தில், நீங்கள் எந்த நாட்டுக்கு போங்க, பெரிய பெரிய அரண்மனை. ஒரு காலத்தில் ராஜாக்கள் ஆட்சி இருந்தது. அவங்க தான் மக்களை ஆட்சி செய்தாங்க. அப்போ ராஜாக்கள் அவங்க நியமிக்கிற மந்திரிமார்கள், முக்கியமான சில காரியத்துக்கு தான் மந்திரிகளை நியமித்து ராஜா தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு. அப்போ அவங்க தேசத்தை ஆளுகை செய்த மக்களுக்கு நன்மை செய்ய டேக்ஸ், வரி செலுத்தும்படி சொல்லி வரி பணம் வாங்கி அவங்களுடைய விவசாயத்தில் இந்த வருமானம் அதெல்லாம் வச்சு மக்களுக்கு நன்மை செய்கிற திட்டங்கள், ரோடு போடுவது, குளங்களை வெட்டுவது,
அது மாதிரி மரங்களை வளர்ப்பது எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் செய்து கொண்டு வந்தாங்க. ஆனால் பெரும்பாலான ராஜாக்கள் அவங்க சுகபோகமாக வாழ்ந்தாங்க. மக்கள் வந்து ஜனங்களுக்கு ராஜா நன்மை செய்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறான்னு சொல்லி ஒரு சிலர் பக்தியாக இருந்தாங்க, சிலர் அடிமைகளாக்கப்பட்டாங்க. சில ராஜாக்கள் மக்கள் மேலே அன்பு செலுத்தி நன்மை செய்து அவங்களுக்காக காரியங்களை செய்தாங்க. சில ராஜாக்கள் மக்களை அடிமைகளாக வச்சுருந்தாங்க, பயமுறுத்தி யாராவது எதிர்த்து அவங்கள கொல்லுவது, தூக்கலை போடுவது, இந்த மாதிரிலாம் நம்ம சரித்திரத்தில் வாசிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். சில தேசங்களில் புரட்சி ஏற்பட்ட ராஜாக்கள் வந்து குடித்து வெறித்து துன்மார்க்கமாக நடக்கிறாங்க, நம்ம வரி பணத்தை வாங்கி அவங்க சுகபோகமாக இருக்கிறாங்க, ஜனநாயக ஆட்சி வரணும்னு சொல்லி புரட்சிகள் பல தேசங்களில் உண்டாகி அதன் பிறகு தான் ஜனநாயக ஆட்சி உண்டானது. நம்ம தேசத்தில் வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் மாற்றப்பட்டு ராஜாக்கள் காரியம் மாறி சுதந்திரம் வந்த பிறகு ஜனநாயக நாடாக, உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா மாற்றப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ராஜாக்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஜனங்க ஓட்டு போட்டு தலைவனை, தங்களுக்கான தலைவர்களை மக்களை தெரிந்தெடுப்பது, இது மாதிரி இந்த அரசாங்க முறைகள் வந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். சரி, சில தேசத்தில் தங்களுடைய தலைவரை வந்து பிரதமர்னு சொல்லுவாங்க, சில தேசத்தில் ஜனாதிபதி, அமெரிக்காவில் ஜனாதிபதிம்பாங்க, ரஷ்ய பிரதமர் சொல்லுவாங்க, இந்தியாவில் பிரதமர் சொல்லுவாங்க, சில தேசங்களில் பிரசிடென்ட், சில தேசங்களில் பிரைம் மினிஸ்டர், ஆனால் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கும் சில தேசங்களில் ராஜாக்களின் ஆட்சி நடக்குது இல்லை. நீங்கள் வந்து முக்கியமாக வளைகுடா நாடுகள், இஸ்லாமிய தேசங்களில் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியான்னு சொல்லுவாங்க, கிங்டம் ஆஃப் ஓமன் தேசம், அப்படி ஒவ்வொரு தேசங்களில் ராஜாக்கள் ஆட்சி. அது மாதிரி இப்போ உள்ள ராஜாக்கள் பாருங்கள், நல்ல இருதயத்தோடு செயல்படுற ராஜாக்களை பார்க்க முடியும். நீங்கள் வளைகுடா நாடுகளில் பார்த்தா அவங்க எல்லா மதத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் நடந்து கொள்ளுவாங்க. அதனால் பாருங்கள், சர்ச்சு கட்ட இடம் கொடுத்து சர்ச்சு கட்டி கொள்ளுங்க, இங்கே ஆராதித்து கொள்ளுங்கன்னு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. இந்து கோயில் கட்ட கூட இஸ்லாமியர்களை இடம் கொடுத்துருப்பது அவனுடைய பெருந்தன்மை. ஆனால் மதசார்பற்ற நாட்டில் நம்ம சர்ச்சை நடத்த முடியாது, நடத்த முடியாது, அடிப்பாங்க, உதைப்பாங்க, வெட்டுவாங்க. இது இந்த தேசம்னு சொல்லுவாங்க. இதான் நம்ம கண்கூடாய் பார்க்கிற ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு பின்னால் இருப்பது மதவெறியை தூண்டுகிற ஒரு பிசாசு. அதுதான் ஒரு சிறு கூட்டம் தான், எல்லாரும் கிடையாது. எல்லா மக்களும் கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாரும் நல்ல இருதயத்தோடு இருப்பாங்க, எல்லா மதத்தினரை நேசிப்பாங்க. இந்த வெறி அது பிசாசு உண்டாக்குற ஒரு சிறு கூட்டம், சுயநலத்துக்காக, ஆளுகைக்காக, அதிகாரத்துக்காக இதை பயன்படுத்துகிற ஒரு கூட்டம் எல்லா தேசத்துலேயுமே இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கும் பாருங்கள், சில தேசங்களில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கிறாங்க. சில தேசங்கள் ராஜாக்கள் ஆட்சி நடக்கிற இடத்துல பரம்பரையாக அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய பார்த்துருக்கிற அவங்க வந்து ரொம்ப, நான் வந்து ஓமன் தேசத்துக்கு போயிருக்கிறேன், அங்கே ராஜாக்கள் ஆட்சி. அவன் பார்த்தா ஒரு மலை மேலே ஒரு 4 வீடு இருக்கிறாரு. மலை மேலே ரொம்ப தூரம் போனால் அவங்க சொல்கிறாங்க, பிரதர் மலை மேலே 4 வீடு தான் இருக்குது, அங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்கும், ஃபோன் வசதி இருக்கும், ரோடு வசதி எல்லாமே ராஜா செய்து கொடுப்பாங்க. வருஷத்தில் ஒரு முறை இந்த ராஜா வந்து மக்கள் மத்தியில் போய் கிராமங்களில் டென்ட் அடித்து தங்குவாங்களாம். கிராமங்களில் தங்கி கிராம மக்கள்லாம் வந்து ராஜாவை பார்த்து பேசலாம், அவங்களுக்கு தேவையான உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட நல்ல இருதயமுள்ள ராஜாக்கள் இப்பவும் இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க வந்து மக்களுக்கு நன்மை செய்கிற அப்படிப்பட்ட ராஜாக்கள். நான் சில தேசத்துக்கு போகும்போது அந்த ராஜாக்களை பற்றி சொல்லுவாங்க. சில தேசங்களில் ஜனநாயக முறைப்படி ஜனாதிபதி, பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ராஜாக்கள் அங்கே இருப்பாங்க. நீங்கள் வந்து மலேசியா தேசம் எடுத்துக்கொண்டிங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தலைவர், ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க. முழு தேசத்துக்கும் ஒரு ராஜா இருப்பாங்க, கிங் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அரசியலில் நேரடியாக தலையிட மாட்டாங்க, எல்லாத்தையும் கவனிப்பாங்க. பிரதமர் எப்படி செயல்படுகிறார், அரசாங்கம் எப்படி செயல்படுகிறதுன்னு சொல்லி அவங்க கண்காணித்து மக்கள் மேலே அக்கறையாக செயல்படுவாங்க. இது மாதிரி உள்ள காரியங்களும் சில தேசங்களில் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ வந்து இங்கிலாந்து தேசம் பாருங்கள், ஜனாதிபதி ஜனங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். அதே சமயத்தில் ராஜ குடும்பம் அதுக்குன்னு ஒரு கனம் கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, அவங்க தலையிட்டு சில காரியத்தை செய்ய முடியும். இப்படிப்பட்ட காரியமும் இருக்கிறாரு. ஆனால் ஜனநாயக நாடு என்று சொன்னால் மக்கள் ஆட்சி, மக்கள் ஓட்டு போட்டு தெரிந்தெடுப்பார். இப்போ இந்தியாவில் தேர்தல் நடக்கிறதெல்லாம் ஓட்டு போட்டு கொண்டு இருக்கிறோம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா கட்சிகளும் போட்டி போடுகிறது. அமெரிக்காவில் நவம்பர் மாதம் தேர்தல் வர இருக்கிறது. அங்கேயும் வேகமாக மக்கள் ஓட்டு போடுவதற்காக எல்லா கட்சிகளும் பிரயாசப்படுகிறது.
இந்த வருஷத்தில் பல தேசத்தில் தேர்தலாம். இந்த வருஷத்தில் நிறைய தேசம், உங்கள் தேசத்தில் கூட தேர்தல் வர இருக்கலாம். இலங்கை தேசத்தில் தேர்தல் வரணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இன்னும் அறிவிப்பு வரல. இப்படி பல தேசங்களில் பலவிதமான காரியம். நீங்கள் இருக்கிற தேசத்தில் அதை கவனிங்க. அரசாங்கத்தை சும்மா சுயநலமாக உங்களுக்காகவே ஜெபித்து கொண்டு இருக்காருங்க. ஏன் இவ்வளோ விளக்கமாக பேசுகிறேன்னா, பைபிளில் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அரசாங்கம், ஆளுகை, இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்ட ஒரே ஒரு புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம்தான். இதில் தான் தெளிவாக இருக்கிற ஒரு ராஜ்யம், ராஜாக்கள் அவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் மக்களுக்கு நல்லது, இதெல்லாம் பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால தான் தெளிவாக அதனால தான் ஆண்டவரே சொல்கிறார், ஜெபம் பண்ணுங்கன்னு எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், பாஸ்டர்மார்கள், ஊழியர்கள் தயவு செய்து இதில் கவனம் செலுத்துங்க. இதை வச்சு தான், இந்த ஜெபத்தை வச்சு தான் ஒரு தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். இதை குறித்து ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும்னு சொல்லி தான் உங்களுக்கு தெளிவாக இதையெல்லாம் ஆண்டவர் பேசும்படி கட்டளையிட்டதுனால நான் ஒவ்வொரு காரியமாக நான் சொல்லுகிறேன். அப்போ நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு தேசத்திலும் சில தேசத்தில் சொல்ல ராஜாக்கள் ஆட்சி அவங்க கவனிப்பாங்க. சில தேசத்தில் மக்கள் ஆட்சி நடக்கிறது. இப்போ இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கு சட்டசபை இருக்கிறது, முதலமைச்சர். அந்தந்த மக்கள் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போட்டு ஒரு கட்சியை தெரிந்தெடுக்கிறாங்க. அந்த கட்சியில் உள்ளவங்க சேர்ந்து ஒரு முதலமைச்சரை தெரிந்தெடுக்கிறாங்க. அவங்க மந்திரிமார்களை நியமிக்கிறாங்க. சட்டசபை தான் கூடி சட்டத்தை அந்த மாநிலத்திற்கு ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு அந்த மாநிலத்தில் சட்டசபை இருக்கிறது. அதையெல்லாம் அவங்க ஏற்றி அவங்க மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புவாங்க. ஜனாதிபதி, இந்தியாவுடைய ஜனாதிபதி அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டு விட்டால் சட்டமாக்கப்படும். இது இந்திய முறை. ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு விதமான முறை இருக்கிறது. அமெரிக்காவில் கூட 50 மாநிலம் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு விதமான சில சட்டங்கள் இருக்கும். ஒரு மாநிலத்துக்கு போனால் கருசிதைவு செய்து கொள்ளலான்னு அவங்க அனுமதிப்பாங்க. ஒரு மாநிலத்தில் அதை அனுமதிக்க முடியாது, அதுக்கு பணம் தர முடியாதுன்னு எதிர்க்கிற மாநிலம் இருக்கிறது. அப்புறம் மாநிலத்துக்கு மாநிலம் அவங்களுடைய மக்களுக்கு ஏற்றபடி அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவாங்க. அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் பாருங்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் மாநிலத்து மக்களுக்கு இது நன்மை, இதை செய்வோம், நீட்டு தேர்வு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு சாதாரண மக்கள் முன்னுக்கு வரணும், அதை எதிர்க்கிறோன்னு அவங்க எதிர்க்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் எல்லாம் சரிதான் ஏற்றுக்கொள்ளுன்னு ஏற்றுக்கொள்வாங்க. இப்படி மாநிலத்திற்கு மாநிலம் மக்களுடைய உணர்வுகள், விருப்பங்களை பொறுத்து அதை ஆளுகிற தலைவர்கள் அந்த மக்களுக்கு நன்மை உண்டாக பேசணும், செயல்படணும். அதுக்கு தான் அந்த தலைவர்கள். அதுக்கேற்ற மாதிரி நல்ல சட்டங்களை ஏற்றுவது. அப்படி தான் ஒவ்வொரு மாநிலத்தில், இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் முதலமைச்சர் இருக்கிறாங்க, மந்திரி சபை இருக்கிறது, சட்டசபை இருக்கிறது. அதுக்கான ஒழுங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே. இதை நம்ம கவனித்து பார்த்து இதுக்காக ஜெபிக்கிறோமா என்பதான் முக்கியம். ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். ஆனால் நம்ம ஜெபிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தயவுசெய்து சபை நடத்துகிற பாஸ்டர்மார் நீங்கள் வருத்தப்படாதுங்க. தயவுசெய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம பெரும்பாலான சபைகளில் நம்ம ஆராதனையில் இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் பிறந்த நாளுக்கு ஜெபம் பண்ணுறோம். இந்த வாரம் கல்யாண நாள் கொண்டாடுகிறவர்கள் கல்யாண நாளுக்கு ஜெபம் பண்ணுறோம். ஒரு தாலிக்கு ஜெபிக்கிறோம், கல்யாண வீட்டுக்கு போனால் பட்டுப்புடவைக்கு ஜெபிக்கிறோம், மாலைக்கு கூட ஜெபிக்கிறோம். எல்லாத்துக்குமே நம்ம ஜெபிக்கிறோம், தப்பு கிடையாது. நான் குறை சொல்லலை, பரிகாசம் பண்ண நினைக்காருங்க. ஒரு பிறந்த நாளுக்கு ஜெபிக்கணும், கல்யாண நாளுக்கு ஜெபிக்கணும் தான். எல்லாத்துக்கும் ஆண்டு ஜெபிக்க சொன்னதுனால ஜெபிக்கிறோம், சரி, ஜெபிக்கணும். ஏன்னா சபை என்பது ஒரு குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பம் தான் சபை. அதில் இந்த குடும்பத்தில் நடக்கிற காரியத்துக்கு ஜெபிக்கிறது தப்பே கிடையாது, ஜெபிக்கணும். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, பிறந்த நாளுக்கு கல்யாண நாளுக்கு ஜெபம் பண்ணணும் என்று பைபிளில் எங்காவது எழுதியிருக்குதா? வெளிப்படையாக சொல்லப்படலை. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க, துதிங்கன்னு இருக்கா, நம்ம துதிக்கிறோம். அது தப்புன்னு சொல்ல வரல, நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. பிறந்த நாளுக்கு சபையில் ஜெபிங்க, கல்யாண நாளுக்கு ஜெபிங்க, தப்பு இல்லை. இதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லப்படாத காரியத்துக்கு இவ்வளோ ஜெபிக்கிறோம். ஆனால் சபைக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார், நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஒரு ஒழுக்கம் தேசத்தில் காணப்படணும். போதை வசதி இல்லாமல், ஒழுக்கக்கேடு இல்லாமல், எல்லாம் ஒழுங்காக ஒரு நேர்மையாக ஒரு ஒரு ஆசீர்வாதமாக சமாதானமாக நடக்கிறதுக்கு நீங்கள் ஆளுகிறவங்களுக்காக ஜெபிங்கன்னு எழுதி கொடுத்துருக்கல. அப்போ தேசத்தில் ஒழுக்கக்கேடு, போதை வசதிகள், அந்த சுதந்திர பாவம் இதெல்லாம் பிறகு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அரசாங்கமோ அரசியல்வாதியோ இல்லை, ஜெபிக்காத நம்ம தான் காரணம்.
ஜெபிக்காத சபைகள் தான் காரணம். ஆண்டவர் பிரதானமாக சொல்லி ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஜெபிச்சா நான் கிரியை செய்வேன், தேசத்தில் நான் மாற்றத்தை உண்டாக்குவேன், ஆள்றவங்கள நான் பயன்படுத்துவேன், முதலமைச்சராகட்டும் பிரதமராகட்டும் நான் பயன்படுத்தி நான் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து தேசத்தில் ஒழுங்கு சமாதான நிம்மதி உண்டாயிருக்கும். நீங்கள் ஜெபிச்சா நடக்கும், ஜெபிக்காட்டா மாறா நடக்கும். அப்போ தேசத்தில் நடக்கிற தீமைகளுக்கு யார் காரணம்? நம்ம தான் பொறுப்பெடுக்கணும். சபைகள், பாஸ்டர்மார்கள் தயவு செய்து யோசிங்க. அப்போது இது நாங்கள் சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்தியாவில் இருக்கிற சபைகள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்தியாவில் 7 லட்சத்துக்கு அதிகமான சபைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 5 லட்சம் சபைகள் இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்போ ஒவ்வொரு சபையிலும் நம்ம ஒரு 5 நிமிஷம் தேசத்துக்காக ஆள்றவங்களுக்காக, மாநிலத்தில் ஆள்றவங்க, மத்தியில் ஆள்றவங்களுக்காக கருத்தாக ஹோல் சர்ச்சு ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். அவ்வளோ லட்சக்கணக்கான சபைகளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா என்ன நடக்கும்? தேசம் மறுரூபமாயிரும். கர்த்தர் ஜெபத்தை வைத்து தான் இந்த உலகத்தில் கிரியை செய்ய முடியும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்போ ஜெபத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ சபை ஜெபிச்சா தேசத்தில் மாற்றம் வரும். அப்போ சபை ஜெபிக்காததான் தேசம் பாழாகி கொண்டு இருக்கிறது. அதனால் எல்லா சபையும் இது உணர்ந்து இன்றைக்கி நிறைய சபையில் ஜெபிக்கிறாங்க. நிறைய சர்ச்சஸில் பாஸ்டர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டே சர்வீஸில் தேசத்துக்காக ஆள்றவங்களுக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம். இப்போ தேர்தல் நடக்கிறதுனால சீரியஸாக ஜெபிக்கிறோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு விட்டுறக்கூடாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களை குறிவைத்து ஜெபிக்கணும். தேசத்தை ஆளுகிற முதலமைச்சருக்காக, பிரதமருக்காக, முக்கியமான தலைவர்களுக்காக கருத்தாக சபையார் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா கர்த்தருடைய ஆளுகை அவர் மேலே இருக்கும். சாத்தானுடைய கிரியை முடக்கப்படும். பெரிய ஆவிக்குரிய மாற்றம் அது அரசியலில் வரும். அதுக்கு ஜெபிக்க தான் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கார். ஜெபம் பண்ணுங்க என்பதாக சொல்லி இருக்கிறார். அதனால் நம்ம ஜெபிக்கணும். இதில் பாருங்கள், முதலாவது அரசியல்வாதிகள். அவங்க எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க, அப்புறம் மினிஸ்டராக இருக்கிறாங்க, சீஃப் மினிஸ்டர். மத்தியில் எடுத்துக்கொண்ட பிரைம் மினிஸ்டர், அப்புறம் மத்திய மந்திரி சபை, எம்பிக்கள். அவங்க தான் மேல் சபை, கீழ் சபை. அங்கே தான் சட்டம் இயற்றப்படுகிறது, எல்லாமே செய்யப்படுகிறது. அப்போ இவங்க அடுத்தது பாருங்கள், அதிகாரிகள். முதல்ல இப்போ வசனம் என்ன சொல்லுங்க? ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ராஜாக்கள் என்று சொல்லுவது தலைமை இடத்துல இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள். அதிகாரமுள்ள எல்லாருக்காக செபிங்க அப்படின்னா அதிகாரிகள், கவர்மெண்ட் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள். எல்லாத்தையும் தேசத்தில் நிறைவேற்றவங்க, செயல்படுத்துகிறவங்க இந்த அதிகாரிகள். கல்வித்துறைக்குன்னு ஒரு அதிகாரி இருப்பாங்க, கல்வித்துறை அதிகாரிகள். அதே மாதிரி விவசாயத்துறைனா எல்லா மாவட்டத்திலும் அதிகாரிகள் இருக்கிறாங்க. எவ்வளோ கோடி பணம் செலவு செய்ய நம்முடைய வரி பணம் எல்லாமே நம்ம வரி பணம், நம்ம கொடுக்குற பணத்தை வச்சு தானே அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது. காவல்துறை, வருமான வரித்துறை எல்லா மாவட்டத்தில் இருக்காங்கல்ல. தமிழ்நாட்டில் அவங்க எல்லா மாநிலத்தில் இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் எத்தனை லட்சம் பேர் அதில் அதிகாரிகளை வேலை செய்கிறாங்க. அப்போ பாருங்கள், வருமான வரித்துறை, காவல்துறை, இந்த துறையில் ஒவ்வொரு துறை, அதுலேருந்து சீஃப் செக்ரட்டரியும்பாங்க, தலைமை செயலாவது. அடுத்த சீஃப் மினிஸ்டருக்கு அடுத்து அவர் மூலம் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறதெல்லாம் அவங்க தான் செயல்படுத்துவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நீங்கள் முதல்ல கவனத்தில் கொள்ளணும், அதிகாரத்தில் உள்ளவங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம பெரிய பட்டணங்களில் பாருங்கள், கார்ப்பரேஷன், சென்னை கார்ப்பரேஷன், மதுரை கார்ப்பரேஷன், மேயர், அதை அந்த பட்டணத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கு எவ்வளோ வரி பணம், வீட்டு வரி, தண்ணீர் வரி எல்லாம் வாங்குறாங்களே, எத்தனை கோடி வருகிறது. அவ்வளோ கோடிகளை வைத்து மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் அந்த கார்ப்பரேஷன், அதுக்கு அதிகாரிகள், மேயர்லாம் நியமிக்கப்படுறாங்க. நீங்கள் இதெல்லாம் மனசில் கொள்ளுங்க. இது ஏதோ நடக்குதுன்னு சும்மா இருக்காங்க. எல்லாம் நம்முடைய வரி பணம். எவ்வளோ பணம் நம்ம பணம் கொடுக்குறோம். அந்த பணத்தை வச்சு தான் நம்முடைய தேசத்தை நல்ல ஆட்சி பண்ணட்டும், பட்டணத்தை உயர்த்தட்டும், மக்களுக்கு நன்மை நடக்கட்டும், ரோடு வசதி, கரண்ட் வசதி, தண்ணி வசதி எல்லாம் செய்யப்படணும், மக்கள் சுபிட்சமாக வாழணும் தான் இவ்வளோ வரி கொடுக்குறோம். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், கார்ப்பரேஷன் இருக்கிறாங்க. கிராமத்துலேருந்து எடுங்களேன், பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்துக்குன்னு தலைவர் இருக்கிறாரா? எவ்வளோ பணம் அவங்க கைக்கு வருது தெரியுமா? அந்த கிராமத்துக்கு நன்மை செய்யணும், கவர்மெண்ட் அலாட் பண்ணுற பணம் வருது. வீட்டு வரி வாங்குகிறாங்க, நில வரி வாங்குகிறாங்க, எத்தனை கோடி வருது பணம். அதை வச்சு ஜனங்களுக்கு நன்மை செய்ய நல்லா உண்மையாக செயல்படுற நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க.
நான் பார்த்துருக்கேன் பஞ்சாயத்து தலைவர்கள் பைசா லஞ்சம் வாங்காமல் பண நோக்கம் இல்லாமல் மக்களுக்கு நன்மை செய்கிற நல்ல இருதயத்தோடு செயல்படுறவங்க. இதை வச்சு லஞ்சம் வாங்கி பிழைப்பு நடத்துகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரெண்டையுமே பார்க்க முடியும். அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, நல்ல உண்மையாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணி பிழைப்பு நடத்துகிறவங்களும் இருப்பாங்க. இந்த ரெண்டுமே நம்ம சரியாக ஜெபிச்சா அதில் ஒரு எழுப்புதல் வந்துட்டால் எல்லாத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். 50% மாற்றம் வந்தாலே தேசம் மறுரூபமாயிரும். பாதி 50% அரசியல்வாதி ரட்சிக்கப்பட்ட நேர்மையாக நடக்க ஆரம்பித்தா இந்தியா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். 50% கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ரட்சிக்கப்பட்டு லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக நடக்க ஆரம்பித்தா தேசத்தில் எவ்வளோ நன்மை நடக்கும்னு யோசித்து பாருங்கள். அப்புறம் பஞ்சாயத்து யூனியன் தலைவர், சேர்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டு அந்த அமைப்பு இருக்கிறது. மாவட்டத்தோறும் கலெக்டர் இருக்காங்க, தாசில்தார் தோறும் தாலுகா தோறும் தாசில்தார் இருக்கிறாங்க. எவ்வளவு அமைப்புகள் எல்லாமே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நம்ம பணத்தை வச்சு அவங்க மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் அவங்கெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போது இவங்க எல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, காவல்துறை அதிகாரிகள், பாதுகாக்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தான் அவங்க இருக்கிறாங்க. தீமை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு, இப்படி எல்லாமே அதிகாரிகள் எல்லாமே ஒரு எல்லா தேசத்திலும் இருக்கிறாங்க. இவங்க நியமிக்கப்பட்டதே மக்கள் சமாதானத்தோட பாதுகாப்போடு வாழணும், எந்த குறையும் இல்லாமல் வாழணும், அவங்களுக்கு அடிப்படை தேவை இதுக்கு தான் அரசாங்கம், அதுக்கு தான் ஆளுகிறவங்க, அதுக்கு தான் தேர்தலுக்கு எத்தனை கோடி பணம், அதெல்லாம் யார் வீட்டு பணம்? அங்கே அரசியல்வாதி வீட்டு பணமா? நம்ம பணம், உங்கள் பணம், நம்ம தானே கொடுக்குறோம், டேக்ஸ் கட்டுக்கிறோம். அப்போ இவ்வளோ பணத்தை வச்சு தான் இந்த தேசம் நடத்தப்படுகிறது. அப்போ பணத்தை கொடுத்துட்டு சும்மா இருக்கலாம், நாங்கள் அக்கறை வேணும்ல, அது எப்படி செலவு பண்ணாங்க, என்ன செய்கிறாங்க, அதுக்காக நம்ம செபிக்கணும்ல. இந்த அக்கறை இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? தேசத்தை குறித்து அக்கறையும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லாட்ட அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. என்றால் ஒரு தேசம், நாடு, அதை குறித்து தெளிவாக பேசியிருக்கிற புஸ்தகம் வேத புஸ்தகம். அதனால் நமக்கு அந்த அக்கறையும் அந்த சிந்தனையும் கட்டாயம் இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் வேத புஸ்தகத்தில் தான் ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ராஜா எப்படி இருந்தால் தேசம் இதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்குது, தெரியுமா உங்களுக்கு? பாருங்கள், நீதிமொழிகளில் சும்மா 2 வசனம் பாருங்களேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் பாருங்களேன். நீதிமொழிகள் 31 அதிகாரம் நீங்கள் பாருங்கள், ஒரு 2ஆம் வசனம் பாருங்கள். அந்த ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, அப்படி சொல்லிட்டு 4ஆம் வசனம் பாருங்கள், திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே ராஜாவே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுகளுக்கு தகுதி அல்ல. மதுபானத்தினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவருடைய நியாயத்தை புரட்டுவார்கள். அரசாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க குடிக்கூடாது மதுபானம், அது பாழாக்கிடும் தேசத்தண்ணி. ஆலோசனை எல்லாம் பாருங்களேன், ஆள்றவங்களுக்கு அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு பைபிளில் தான் தெளிவாக ஆலோசனை இருக்கிறதை பார்க்க முடியும். 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 29:2 பாருங்கள், அந்த வசனத்தை எடுங்க. நீதிமான் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள், துன்மார்க்கர் ஆளும்போது ஜனங்கள் தவிப்பாங்க. தேசத்தை ஆள்றவங்க துன்மார்க்கராக இருந்தால் ஜனங்க தவிப்பாங்க. ஐயோ, நான் என்ன ஆக போதோ, எப்படி ஆக போதோ, இந்த நாட்டில் என்ன நடக்க போதோ தவிப்பாங்க. வசனத்தில் இருக்குது. இன்றைக்கி உலகம் முழுவதுமே இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக, தயவு செய்து சபை நடத்துகிறவங்க நாளைக்கு ஆராதனையில் ஒரு 10 நிமிஷம் தேசத்தில் உள்ள அரசாங்கத்துக்காக ஜெபிங்க. உங்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அந்த சட்டசபை எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி பிரதமர், நம் தேசத்தின் பிரதம மந்திரிமார்கள், அவங்க இப்போ தேர்தல் நடக்கிற தேர்தலுக்காக ஜெபிங்க. எந்த கட்சி வரணும், எந்த தலைவர், அது முக்கியம் அல்ல. தேவனுக்கு சித்தமானவங்க வரணும். சாத்தான் அதில் செயல்பட விடக்கூடாது. அவனுடைய கிரியைகள் முடக்கப்படணும். ஏன்னா எல்லாத்துக்கும் இப்போ மந்திரவாதம், பில்லி சுனி செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் மக்களுக்கு நன்மை செய்து ஆட்சியை பிடிக்கணும்னு விரும்பினாங்க. அவங்க பக்தியை சாமி கும்பிடுவாங்க, அது அவங்களுடைய மத வழிபாடில் சாமி கும்பிடுவது தப்பு கிடையாது, அது அவங்களுடைய பழக்கம், அவங்க நம்பிக்கை. ஆனால் இப்போது மந்திரவாதம் பண்ணி ஆட்சி பிடிப்பது, இது இங்கே உலக அளவில் இன்றைக்கி நடக்கிறது. மலேசியாவில் கடந்த வருஷம் தேர்தல் நடந்த போது பேப்பரில், நியூஸில் எல்லாம் வெளிப்படையாக சொல்லப்பட்டது. 2000 மந்திரவாதிகளை வச்சு
ஒரு கட்சி தாங்கள் வெற்றி பெற மந்திரவாதம் பண்ணுறாங்க. இது வெளியே தெரிஞ்சிட்டு தெரியாமல் எத்தனை தேசத்தில் நடக்குது. ரகசியமாக மந்திரவாதம் பண்ணுறது, பலி கொடுப்பது, பிலிசூனியம் பண்ணுவது, அதை வச்சு மக்களை ஏமாற்றி அடிமையாக்கி மக்களுடைய மைண்டை குழப்பி மக்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஆட்சிக்கு வருவது. இது மாதிரி உலக அளவில் இன்றைக்கி நடக்கிறாரு. தேவ பிள்ளைகள் இதை விளங்கி கொண்டு நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா கடைசி காலத்தில் இந்த ஆவிகள் கிரியை செய்யணும் நமக்கு தான் பைபிளை எழுதி இருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கருத்தாக ஜெபிக்கணும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு எனக்கு கொஞ்சம் தெளிவாக அவங்களை பேச விரும்புகிறேன். நம்ம என்ன கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியர்கள் இதை சீரியஸாக எடுத்து ஜெபிச்சாதான் தேசத்தில் நன்மை விளையும். நம்ம வெறுமனை அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க அதுக்கு மட்டும் ஜெபிப்பதில்லை. என் முழு தேசத்தை நேசித்து நம்ம ஜெபிச்சாகணும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம நாளைக்கு இன்னும் தெளிவாக அரசாங்கத்தை குறித்து அதை குறித்து அறிந்து நம்ம ஏன்னா எழுப்புதலுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து நம்ம என்ன ஜெபிக்க போகிறோன்னா, இந்த நாளில் அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்காக ரொம்ப ஜெபிக்கணும். இந்த அரசியல்வாதிகள் பாருங்கள், வெற்றி பெற்று அமைச்சர் ஆவாங்க, சிலர் புதுசாலாம் ஆவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அதிகாரிகள் தான் நியமிக்கப்படுவாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள், சில அதிகாரிகள், இவங்கள நல்ல அதிகாரியாக இருந்தால் நல்லது சொல்லிக் கொடுப்பான். இவன் லஞ்சம் வாங்குகிற ஏமாத்துகிற ஆளாக இருந்தால் எப்படி லஞ்சம் வாங்கலாம், இதுலேருந்து எவ்வளோ பணம் கிடைக்கும், இதில் இப்படிலாம் கையெழுத்து போடுறதுக்கு இவ்வளோ வாங்கலாம் சொல்லி கொடுக்கறதே இந்த அரசாங்க அதிகாரிகள் தான். இவன் கள்ளனாக இருந்தால் அமைச்சரையும் கள்ளனாக்கிடுறான். ஆமாம், சுயநலமாக இது உண்மை. ஆனால் நல்ல அதிகாரியாக இருந்தால் நேர்மையானதை சொல்லிக் கொடுப்பான். இதெல்லாம் செஞ்சால் மக்களுக்கு நன்மை, நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியும், உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி. அது மாதிரி இந்த அதிகாரிகள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்பட பண ஆசை, பதவி ஆசை போகணும். அரசியல்வாதிகளுக்கு அந்த சீட்டை விடக்கூடாது. அதில் உட்காந்து அப்படியே சுகம் கண்டுருவாங்க இல்லை. ஏன்னா போலீஸு பாதுகாப்பு என்ன, வரவேற்பு என்ன, கதவை திறக்க ஆள், எல்லாத்துக்கும் ஆள். சுகம் கண்ட உடனே சிலருக்கு பதவி சுகம், பண சுகம், என்ன செய்தாவது ஆட்சிக்கு வந்துடணும், என்ன யாரை கொன்னாவது ஆட்சியை பிடிச்சிடணும், அந்த பதவி விடக்கூடாது, இந்த வெறி நிறைய பேருக்குள்ளே வந்துடுது. உலகம் முழுதுமே அதை பார்க்குறோம். அதனால தான் சில தேசத்தில் சர்வாதிகாரிகள் மக்களை அடிமையாக்கி வடகொரியா போன்ற நாடுகளில் மக்கள் பேச பேசினா செத்தான் கொன்னுருவாங்க. அதனால் அவன் தன்னை பெரிய மக்களுக்கு சேவை செய்கிறோம்னா நடித்து ஏமாற்றி கொண்டுருவான். இது மாதிரி உலக அளவில் நடக்கிறது. நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஒரு 3 காரியத்துக்கு கருத்தாக ஜெபிக்க நினைப்போம். முதல்ல, இந்த அரசாங்கம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. நல்ல உண்மையான அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்காக தேவனை துதிக்கணும். நல்ல அரசியல்வாதி இருக்கிறாங்க, நல்ல அதிகாரிகள், நேர்மையாக நடக்கிற அதிகாரிகள் இருக்கிறாங்க. எல்லா துறையிலும், காவல்துறையில் இருக்கிறாங்க, அது மாதிரி வருமான வரித்துறையில் இருக்கிறாங்க. எல்லா துறையிலுமே நல்ல உண்மையான அதிகாரி, அவங்களுக்காக ஆண்டவரை துதிக்கணும். அதனால் தேவனுடைய ஆளுகை அரசாங்கத்தில் உண்டாகணும். கர்த்தருடைய ஆளுகை அவங்க மேலே வர ஜெபிக்கணும். ஒன்று. அடுத்தது, அரசாங்கம் அதிகாரிகளை பயன்படுத்த நினைக்கிற சாத்தானுடைய கிரியை இருக்குது. பின்னால் இருந்து கிரியை செய்கிற ஆவி. நாளைக்கு அந்த வேலைக்கு சொல்கிறேன், எப்படி ஒரு அரசாங்கம் தலைவர்கள் அவங்கள பிசாசு வஞ்சித்து பயன்படுத்தி தேசத்தை பாழாக்குவான். நாளைக்கு இதை பைபிளில் சொல்லப்பட்டதை அறிந்து நம்ம ஜெபிக்க போகிறோம்.